ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆக்சுவலி நியூ டெல்லிக்கு வந்திருக்கோம். ஒரு கார் லான்ச் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனால் சர்ப்ரைஸ் என்னன்னா கார் லான்ச் இல்லைங்க. ஓகே, அதுக்கு பதிலாக இதோ எனக்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்க்கலாம். எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியா வந்து அவங்களுடைய புது பிளாட்ஃபார்ம் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டலி ஒரு என்ன சொல்கிறது, புரட்சிகரமான ஒரு டெக்னாலஜி. அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து பெட்ரோல் கார்ஸ் பார்த்துருக்கோம், ஹைப்ரிட் பார்த்துருக்கோம், ஈவி பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் இது நாட் ஒன்லி ஹைப்ரிட், நாட் ஒன்லி ஈவி, பிளக்இன் ஹைப்ரிட், பெட்ரோல் எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒரே பிளாட்ஃபார்மில். ஸோ தட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான வண்டிகள் ஒரே பிளாட்ஃபார்மில் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் பார்த்தீங்கன்னா அடாப்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த அடாப்டோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அட்வான்ஸ் டிரைவ் ஆர்கிடெக்சர் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன புதுசாக பண்ண முடியும், ஃபியூச்சரில் என்ன மாதிரி வண்டிகள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு டெக்னிக்கல் விளாகாக தான் இருக்க போகுது. சரிங்களா, நம்ம வந்து வண்டியை பார்க்க முடியாது. வண்டி கூடிய விரைவில் தீபாவளி டைமில் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜி ஸ்டார்லைட்டுங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளக்இன் ஹைப்ரிட் எஸ்யூவியாக வரப்போகுது. ஸோ அதுக்காக பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவும் எனக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த வண்டியில் வரக்கூடிய பேட்டரி. ஸோ இதில் பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் ஒன்று வரப்போகுது. ஸோ வாங்க இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி என்னென்ன பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெட்ரோல் வண்டினா பெட்ரோல் போட்டு ஓட்டுவோம், ஈவி வண்டினா சார்ஜ் போட்டு ஓட்டுவோம். ஆனால் ஒரு ஈவி வண்டியை நீங்கள் சார்ஜ் போட்டும் ஓட்டலாம், பெட்ரோல் போட்டும் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் எப்படி இருக்குங்க? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளக்இன் ஈவி ஹைப்ரிட். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு பின்னாடி இருக்குது. இதுதான் அந்த அடாப்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, இதில் என்ன நீங்கள் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. சரியா, அதே சமயம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜினும் கொடுத்துருக்காங்க, ஹைப்ரிட் என்ஜின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பேசிக்கலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை நார்மலான ஒரு ஹைப்ரிட் காராகவும் நீங்கள் வந்து ஓட்டலாம். அதாவது இப்போ கிராண்ட் விட்டாரா, விக்டோரிஸ் மாதிரி கார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஈவி பேட்டரிக்கு சார்ஜ் போட அவசியம் இருக்காது. ஆனால் அது ஈவி மோடும் இருக்கும், பெட்ரோல் போட்டு நீங்கள் மெயினாக ஓட்டுற மாதிரி இருக்கும், ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பிளக்இன் ஈவி ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரிக்கு நீங்கள் சார்ஜும் போடலாம், தனியாக சார்ஜர் போட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டரி கெப்பாசிட்டி குத்து மதிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 20 kWh பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி என்ஜினும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த என்ஜினோட லிங்க் ஆகுறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ஜின் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாலுமே இது வந்து ஈவி மோட்டர் மூலமாக தான் மெயின் பவரே வந்து போகும். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரேட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது இந்த வண்டியில் கொடுத்துருக்கிற பெட்ரோல் மோட்டர். ஆனால் நீங்கள் பிளெயின் ஈவி மோடில் கூட ஓட்டலாம். ஈவி வந்து இந்த ஈவி பேட்டரி கொடுத்துருக்கிறது பேசிக்கலி ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்காது. சரியா, இப்போ நார்மலாக ஈவி வண்டினா ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்கும், 400 கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் வந்து பெட்ரோல் என்ஜின் கூடயே ஒரு ஜென்ரேட்டர் மோட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ரேஞ்சுக்கு எந்த ஒரு ஆங்ஸைட்டி எதுவும் இருக்காதுங்க. லாங் டர்மாக நீங்கள் அந்த லாங் டிஸ்டன்ஸ்லாம் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். இதுதான் பிளக்இன் ஈவி ஹைப்ரிட். இந்த பேட்டரி நீங்கள் சார்ஜும் போட்டுக்கலாம், பெட்ரோல் என்ஜினும் சேர்ந்து சார்ஜும் பண்ணும். அதே சமயம் நீங்கள் பியூர் ஈவி மோடில் கூட ஓட்டலாம், பியூர் பெட்ரோல் மோடில் கூட ஓட்டலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு ஃபிளெக்சிபிளான பிளாட்ஃபார்ம் இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எம்ஜி இந்தியா. இதை தாண்டி அவங்க பியூர் ஈவியும் கொடுத்துருக்காங்க, அதை போய் பார்க்கலாம். இதோ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், இதுதான் பியூர் ஈவி பிளாட்ஃபார்ம். இதே அடாப்ட் பிளாட்ஃபார்மில் இவங்களால 4 வகையான பவர் ட்ரெயின் கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. ஸோ நம்ம ஏற்கனவே பிளக்இன் ஹைப்ரிட் பிளாட்ஃபார்ம் பார்த்தோம், அதே பிளாட்ஃபார்மில் பிளக்இன் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் சிஸ்டம். ஆனால் இது பியூர் ஈவி. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல் சைஸில் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ஃபுல் சைஸுக்கு பேட்டரி வந்துடுது. அண்ட் நார்மலாக எப்பவும் போல ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் ஒன்று ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. ஸோ இது நார்மலான ஈவி. ஆனால் இந்த பேட்டரியிலேயே புதுசாக ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பேர் வந்து மேஜிக் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மேஜிக்கோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதுக்கு பேரே ஆக்சுவலி இது ஃபுல் ஃபார்ம். ஸோ மேஜிக்னா இதில் ஒன்றும் மேஜிக்லாம் நடக்க போகிறது இல்லைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் டைப் கேட்டகரியில் ஆர்கிடெக்சரில் வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பெட்டரான ரேஞ்ச், பெட்டரான லைஃப் அண்ட் பெட்டரான ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த பேட்டரி ஏற்கனவே தண்ணிக்குள்ள முக்கிய எல்லாம் டெஸ்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு லைவாக காமிக்கிறாங்க. அதனால் இந்த பேட்டரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். இனிமேல் வண்டி வந்து நம்ம ரோட்ஸில் இறங்கினதுக்கப்புறம் நமக்கு தெரியுங்க. இப்போ நம்ம அடுத்தது இந்த நார்மல் ஹைப்ரிடான பிளாட்ஃபார்ம், இதே பிளாட்ஃபார்மில் நார்மல் ஹைப்ரிட் கொடுக்குறாங்க, அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட்டாக இதுவும் நீங்கள் பார்க்கலாம், இது நம்ம நார்மலான ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிற பிளாட்ஃபார்ம். ஓகே, இதே பிளாட்ஃபார்மில் நார்மல் ஹைப்ரிட், பிளக்இன் ஹைப்ரிட், ஃபுல் ஈவி அப்படிங்கிற 3 வகையான பவர் ட்ரெயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்குது.
ஆனால் அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா parallel ஹைப்ரிட் கிடையாது, இது வந்து பியூர்லி சீரிஸ் ஹைப்ரிட் டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. ஸோ சீரிஸ் ஹைப்ரிட்னா பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து வீல்ஸுக்கு போகக்கூடிய பவர் என்ஜின்லேருந்து டைரெக்டாக போகாது. என்ஜின்லேருந்து ஈவி மோட்டருக்கு போய் மோட்டர் தான் வந்து வீல்ஸுக்கு பவர் பண்ணும். ஸோ பெரும்பாலும் ஈவியில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஜென்ரேட்டர் மாதிரி தான் இந்த பெட்ரோல் என்ஜின் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் பிளக்-இன் ஹைப்ரிட் ஈவியில் அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்த மாதிரி இதில் உங்களுக்கு பெரிய சைஸ் பேட்டரி இருக்காது, சின்ன சைஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ திரும்ப நம்ம பிளக்-இன் ஹைப்ரிடுக்கு வரும். இந்த பிளக்-இன் ஹைப்ரிட் ஆக்சுவலி ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் மாதிரி நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20 கிலோவாட் ஒரு பேட்டரி பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ரேஞ்சும் கிடைக்கும். அதே சமயம் சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா ஜென்ரேட்டர் மாதிரி பெட்ரோல் என்ஜின் கூடயே கொடுத்துருக்காங்க. அது ஓடி உங்களுக்கு வந்து டைரெக்டாக வீல்லேருந்து பவர் போகாமல் எலக்ட்ரிக் மோட்டர்லேருந்து தான் பவர் போகும். ஸோ ஜென்ரலி எலக்ட்ரிக் காரை பெட்ரோல் ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டினேன் அப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்க போகுது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரை எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான். நீங்கள் வேணும்னா ஈவியாவும் நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது பிளக்-இன் ஹைப்ரிடாக வாங்கிக்கலாம், அல்லது நார்மலான ஹைப்ரிட் வெஹிக்கிளாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரே பிளாட்ஃபார்மில் பல மல்டிபிள் கார்ஸ் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ எடுத்த உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்யூவி வரப்போகுது. இது ஆக்சுவலி சைனாவில் வியூலிங்கில் இருக்கக்கூடிய அந்த வண்டி தான். ஆனால் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது எம்ஜி பிராண்டில் வேற பேரில் வரப்போகுதுங்க. தீபாவளி டைமில் இந்த வண்டி நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வண்டியோடைய ஒரு ப்ரீவியூ நம்ம ஸ்க்ரீனில் இப்போ காமிச்சிட்டு தான் இருக்கும். வண்டி பெருசாக இருக்க போகுது, 7 சீட்டர் ஆப்ஷன்ஸும் வரப்போகுது. அண்ட் வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீச்சரோடாகவும் இருக்க போகுதுங்க ஒரு உறுதியான கேரண்டியாக இருக்குது. அதில் இதே மாதிரி பிளக்-இன் ஹைப்ரிட், ஈவி அண்ட் நார்மல் ஹைப்ரிட் அப்படின்னு 3 வகையான ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த வண்டியை நீங்கள் ஈவியாவும் ஓட்டலாம், பெட்ரோல்லையும் ஓட்டலாம், அல்லது நீங்கள் ஜென்ரேட்டர் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி ஈவியாவும் ஓட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து வரப்போகுதுங்க. அதுக்காக அவசியம் காத்திருப்போம். அந்த வண்டி வரும்போது உங்களுக்கு ரிவ்யூ நான் கொண்டு வரேன். உங்களுடைய கருத்தில் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த வண்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? அதாவது டீசல் இல்லாததுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது நல்லா இருக்கா? நீங்கள் வாங்குவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பு பிரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.